அறிமுகப்படுத்திக்கிறேன். என்னோட பேர் சபரி. எங்களுக்கு இந்த அருமையான வாய்ப்பை கொடுத்தது எங்களுடைய கிரேட் அப்ளைன் குழந்தைராஜா சார், ஆரோக்கிய மேரி மேடம்க்கு மனமார்ந்த நன்றி. நம்மளுடைய குழுவை மிக நேர்த்தியா வழிநடத்திட்டு இருக்கக்கூடிய அவர் கிரேட் மென்டர் மிஸ்டர் செந்தில்குமார் சார் அண்ட் பவுல் சார் ஃபேமிலிக்கு மனமார்ந்த நன்றி. இந்த நாள் என்னோட வாழ்க்கையில மறக்கவே முடியாது. உண்மைதானே ஃப்ரெண்ட்ஸ்? இப்ப வந்த மாதிரி இனிமையான தமிழ்லாம் இருந்தா, ஆனா அது மாதிரி இதுக்கு முன்னோட்டி இல்ல. அதை மட்டும் புரிஞ்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த நெட்வொர்க் துறையில பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2010ல நாங்க ஸ்டார்ட் பண்ணோம். ஸ்டார்ட் பண்ணதுல இருந்து நிறைய கேலி கிண்டல் அவமானம், உனக்கு இது தேவையா அப்படின்னு நிறைய பேச்சு, நீ என்ன சாதிச்சுட்ட எத்தனையோ கேள்விகள். அத்தனைக்கு செவி சாச்சிருந்தா அந்த மாதிரி பார்வையாளர் கூட்டத்துல மட்டும்தான் நம்ம இருக்க முடியும். சரிங்களா? அந்த விஷயத்துக்கு செவி சாய்க்காத ஒவ்வொருத்தருக்கும் இந்த ஸ்டேஜ் அப்படிங்கிறது எழுதி வைக்கப்பட்டது. சரிங்களா? படிப்படியா பிசினஸ் நாங்க பண்ண ஆரம்பிச்சோம். எங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க எங்களோட லீடர். அதுல ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா குழந்தைராஜா சார் மேரி மேம் பத்தி சொல்லணும் அப்படின்னா 1 இயரா எங்களை ரெகுலரா ஃபாலோ பண்ணிட்டே இருந்தாங்க. அவங்களுடைய ஃபாலோ அப்ல பாத்தீங்கன்னா அவங்களை எல்லாரும் எனக்கு இன்விடேஷன் கொடுத்து கூப்பிட்டுருப்பாங்க, அப்படிதானே? அது மாதிரி எங்களை இன்விடேஷன் கொடுத்து கூப்பிட்டாங்க. நாங்க என்ன பண்ணுவோம்னா, நான் மெயினா வீட்டு கேட் இருக்கு பாத்தீங்களா, வெளி கேட், அதுலயே வச்சு கார்டை வேணா தாங்க, உங்க வீட்டு பாப்பா ஃபங்க்ஷனுக்கு தான் சொல்லுங்க, நான் வரேன். ஆனா வெஸ்டிஜி மீட்டிங் பிசினஸ் இது எதுக்குமே கூப்பிடக்கூடாதுன்னு வீட்டுக்குள்ள கூட கூப்பிட மாட்டாங்க, வெளியில கேட்ல வச்சு பேசி அனுப்பிடுவோம் பாத்துக்கோங்க. சரிங்களா? அப்பேற்பட்ட நபரை இன்னைக்கு பாத்தீங்கன்னா கார் ஸ்டீரிங் முடிக்க வச்சிருக்காங்க. அவங்க எப்படி இருப்பாங்க? சரிங்களா? ஒரு நம்ம இந்த நெட்வொர்க் துறை எடுத்து ரொம்ப வருடங்கள் ஆனாலும் நம்ம ஒரு 3-4 வருஷம் பாத்தீங்கன்னா ரொம்ப நம்ம இஷ்டத்துக்கு தான் நாங்க பண்ணிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் சிஸ்டமேட்டிக்கா நம்ம அரைஸ் ஆஃப் 7 கூட நம்ம பவுண்டர் சார், செந்தில் சார் எங்களுக்கு முழுக்க சப்போர்ட் பண்ணாங்க. நாங்க இஷ்டத்துக்கு பண்ணிட்டு இருக்கும்போது பாத்தீங்கன்னா நமக்கு வெற்றி இல்ல, சிஸ்டமேட்டிக்கா பண்ணும்போது மட்டும்தான் வெற்றி. சரிங்களா? சிஸ்டத்தோட இணைஞ்சு பண்ணுங்க. வியாபாரம் ரொம்ப எளிமையான வியாபாரம். யார் வந்தாலும் வரலனாலும் நான் 3 ஆண்டுகள் பயணம் பண்ணுவேன்னு ஒவ்வொருத்தரும் நம்ம முடிவு பண்ணோம்னா இதுல பிரம்மாண்டமான வெற்றி இருக்கு. நான் டெய்லரிங் பண்ணிட்டே தான் இந்த வியாபாரத்தை பண்ணிட்டு இருந்தேன். நிறைய பினான்சியல் ஸ்ட்ரகிள். அதுல ஒரு டைம் பாத்தீங்கன்னா வேலைக்கு போகணுமா அப்படி இல்லைன்னா இந்த பிசினஸ் பண்ணணுமா அப்படின்னு ஒரு மிகப்பெரிய ஒரு பினான்சியல் ஸ்ட்ரகிள். என் கூட சேர்ந்தவங்க எல்லாருமே பினான்சியல் ஸ்ட்ரகிள காரணம் காட்டி உட்கார்ந்துட்டே இருந்தாங்க. எங்களுக்கு பினான்சியல் ஸ்ட்ரகிள்ல இருந்து வேற ஏதாவது வெளியில வரணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும்போது பாத்தீங்கன்னா நமக்கு தாய்லாந்து டூர் கொடுத்துருந்தாங்க. என்னுடைய ஸ்ட்ரகிள எல்லாத்தையும் தூக்கி மூட்டை கட்டி வச்சுட்டு எங்க அப்ளைன்ஸ் கூட உட்கார்ந்து பேசினேன். இதுதான் வாழ்க்கை, இதுலதான் ஜெயிக்கணும் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்தோம். எங்களுடைய அப்ளைன்ஸ் செம்மையா ஹோம் மீட்டிங் பண்ணி கொடுத்தாங்க. இந்த நீங்க எடுத்த முடிவுக்கு நான் என்ன பண்ண முடியும் அப்படின்னு அவங்க சொல்லல. என்ன பினான்சியல் ஸ்ட்ரகிளா இருந்தாலும் அதுல இருந்து மாத்தி அவங்க சொன்ன ஒரே விஷயம் என்னன்னா, நடந்து முடிஞ்சதை பத்தி கேட்கல, வாங்க மேடம் அடுத்து நான் என்ன பண்ணணும் அப்படின்னு எங்களுக்கு சப்போர்ட் பண்ணாங்க. அதுல ரெகுலரா பாத்தீங்க அப்படின்னா ட்ரைனிங்ஸ், அதுல நம்ம செந்தில் சார் சூப்பரா ஒரு என்டிஓ வச்சிருந்தாங்க. அந்த என்டிஓல ஒரே ஒரு வார்த்தை தான் ஃப்ரெண்ட்ஸ் என்னுடைய வாழ்க்கையை மிகப்பெரிய அளவுக்கு மாத்துச்சு. என்னன்னு பாத்தீங்கன்னா
எங்க வீட்டுக்கார டபுள் சைடு ஓட்டியதற்கு நன்றி. சரிங்களா? அப்படிதான் வந்து நம்மளுடைய பயணம் வந்து ஆரம்பிச்சது. சொன்ன மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நம்ம 2 வீலர் வாங்கினா நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஃபாரின் ட்ரிப் வந்து பாத்தீங்கன்னா இங்க இருக்கிற கன்னியாகுமரியா இருக்கட்டும், திருச்செந்தூரா இருக்கட்டும், நம்ம குற்றாலமா இருக்கட்டும், எங்க எப்ப போயிருக்கோம் நினைச்சு பாருங்க. இந்த ஏரியாக்கெல்லாம் போய் கிட்டத்தட்ட 10 வருடங்களுக்கு மேல ஆகுது. ஆனா ₹1 கூட முதலீடு போடாத தொழில் மூலியமா வந்து பாத்தீங்கன்னா நம்ம அணியோட சேர்ந்து 4 பேரோட ஃபாரின் டூர் வந்து போயிட்டு வந்திருக்கோம். அதுக்கப்புறம் காரணம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா கனவுல மட்டும்தான் கார் அப்படிங்கறத நான் நினைச்சேன். நம்ம கனவு கார், அதாவது காரோடைய கலர்ல இருந்து கார் விடக்கூடிய இடம் பெற நான் எழுதி வைக்கப்பட்டதுதான் நடந்திருக்கு. உங்க அண்ணன் எல்லாருமே சொல்லுவாங்க உங்களுக்கு கனவு என்னது, எழுதுங்கன்னு. இவங்க ஏன் இம்போசிஷன் மாதிரி எழுத சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னா நீங்க நினைக்கலாம், நீங்க அதை இம்போசிஷனா பார்க்க போறீங்களா, உங்க வாழ்க்கையா பார்க்க போறீங்களா அப்படின்னு மட்டும் நீங்க நினைங்க. ஆத்மார்த்தமா நீங்க எழுதுங்க, எல்லாமே வந்து நடக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதனால நம்ம பண்ண வேண்டிய ஒரே விஷயம், யார் வந்தாலும் வரனாலும் நம்ம ரெகுலரா இருப்போம் அப்படிங்கிற ஒரு முடிவு. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இதுல ஜெயிக்கிறதுக்கு பெரிய படிப்போ, பணமோ, திறமையோ, அறிவோ எனக்கு எதுவுமே கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். பெரிய கனவு இருந்தது, பெரிய லட்சியம் இருந்தது, பெரிய அளவுல உழைப்ப போட்ட. வீட்டை விட்டு படியை தாண்டமா வேண்டாமான்னு யோசிக்கவே இல்லை. மழை பெய்ய, வெயில் அடிக்க, இப்ப போகவா, இப்ப இன்னைக்கு வேண்டாமா, நாளைக்கு வேண்டாமா அப்படின்னு நான் நினைக்கல. அதே மாதிரி நம்மளும் உழைப்பு போடுவோம். பெரிய கனவு, லட்சியம் எல்லாமே நம்ம வச்சிருந்தோம். ஆனா அதற்கு தகுந்த விலை கொடுக்கிறோமா அப்படிங்கறத நம்ம ஒவ்வொருத்தருமே வந்து யோசிக்கணும். லாஸ்ட் என்னுடைய ஃப்ரண்ட் லைன்ஸ் மட்டும் பத்தி ஒரு 2-3 வார்த்தைகள் நான் ஷேர் பண்ணிட்டு நான் ஸ்டாப் பண்றேன். ஃபர்ஸ்ட் அதுல வந்து பாத்தீங்கன்னா ஐயப்பன் சார் நாங்க ஜாயின் பண்ணி 10 நாள்ல ஜாயின் பண்ணாங்க. எங்களுடைய தலைப்பிள்ளைன்னு சொல்லலாம். சூப்பரா பண்ணிருக்காங்க. அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பாராட்டு. ரெண்டாவது வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளுடைய டீம்ல வந்து பாத்தீங்கன்னா தவமணி மேடம் இருக்காங்க. ரெண்டாவது லைன் அவங்கள பத்தி சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா மெயினா அவங்க, நீங்க எல்லாரும் ஒரு காரணம் சொல்லுவீங்க என்னன்னா அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நான் நிறைய பேரை பார்க்கணும்னு நினைக்கிறேன், அவங்களுடைய நம்பர் இல்ல, அவங்க எங்கேயோ இருக்காங்க இப்படிலாம் நினைப்பீங்க. உங்க எண்ணம் ஸ்ட்ராங்கா வச்சீங்கன்னா எங்க இருந்து அவரு அமெரிக்காலயோ ஆப்பிரிக்காலயோ எங்க இருந்தாலும் உங்க நேர்ல வந்து உங்க நம்பர் கொடுப்பாரு. அப்படிதான் கிடைச்ச கப்பல் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாவது ஃப்ரண்ட் லைன் அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பாராட்டு கொடுக்கலாம். சரிங்களா? மூணாவது என்னுடைய லைன் சொல்றேன். மூணாவது உள்ள லைனை பத்தி மெயினா சொல்லணும். என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம அதாவது ஃபர்ஸ்ட் லைனும் குவாலிஃபை பண்ணிட்டாங்க, ரெண்டாவது லைனும் குவாலிஃபை பண்ணிட்டாங்க. மூணாவது லைன்ல குவாலிஃபை பண்ணதுக்கு பாத்தீங்கன்னா சைடு வால்யூம் இல்ல. எல்லாருக்கும் என்ன பிரச்சனை, சைடு வால்யூம் இல்லைன்னா அப்படியே என்னடா இப்படின்னு சோர்வாயிருக்கேன். அப்ப வந்து பாத்தீங்கன்னா நான் குழந்தைராஜா சாட்டி செந்தில் சாட்டி நான் பேசினேன். என்னன்னா சார், அதாவது நெட்வொர்க் துறையில அனுபவம் இல்லாதவங்க சைடு வால்யூம் இல்லைன்னா கூட அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அதுல வேற நம்ம ரொம்ப வருஷம் ஏதோ ஒண்ணு பண்ணிருக்கோம். அப்படி நமக்கே இப்படி இருக்கும் போது எனக்கு ரொம்ப வெக்ஸ் ஆயிட்டு சாருக்கு போன் போட்டு, சார் இந்த மாதிரி நம்ம சைடு வால்யூம் மேடம் மெயின்டைன் பண்ணல அப்படின்னு நான் சொன்னேன். சார் மேடம் உங்களுக்கு சூப்பரான டீம் வரும் மேடம், நீங்க உழைப்ப மட்டும் போடுங்க மேடம் அப்படின்னு செந்தில் சார் சொன்னாங்க. அந்த வார்த்தையை நான் நம்பினேன். சரிங்களா? நம்பிட்டு வீட்டுக்குள்ளேயே உட்காரல, வெளியில இறங்கி ஒர்க் பண்ண. அதுல கிடைச்சதுதான் வந்து பாத்தீங்கன்னா 3 வருஷமா ப்ராடக்ட் யூசரா இருந்த ஒரு ட்ரீம் லேடி மாரியம்மா மேடம் வந்து ஜாயின் பண்ணாங்க. நாலாவது லைன் பத்தி சொல்றேன். நாலாவது லைன் பத்தி பாத்தீங்கன்னா நம்ம அரைசப் 7 மூலியமா மணி ஒர்க் ஷாப் வந்து கண்டக்ட் பண்ணிருந்தாங்க. அதாவது நம்ம எப்படி சொல்றதுன்னா பிசினஸ் மட்டும் இல்லைங்க, வாழ்க்கையே வந்து மாறதுக்கு இந்த ஸ்டேஜ் தான் நமக்கு முக்கியம். அதுவும் நம்ம சிஸ்டத்தோட நம்ம வந்து பண்ணணும், அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுல நான் சுரேஷ் பத்மநாதன் சார் வந்து மணி ஒர்க் ஷாப் நடத்தினாங்க. அதுல சார் சொன்ன தகவல் என்னன்னு பாத்தீங்கன்னா, நீங்க இந்த ப்ரோக்ராம் 2 நாள் ப்ரோக்ராம், இந்த ப்ரோக்ராம் முடிச்சு நீங்க வெளியே போகும்போது உங்களுக்கு ஆக்டிவா இருக்காத டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் கூட உங்களுக்கு ஆக்டிவேட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. அந்த வார்த்தையை முழுமையா நம்பணும். அதுலதான் வந்து பாத்தீங்கன்னா அபிராமி மேடம் அவங்களுக்கு ஒரு நல்ல பாராட்டு கொடுத்தலாம். அவங்கள பத்தி சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா வேற ஒண்ணு இல்ல, எங்க ரொம்ப நாளா பிளாக்லிஸ்ட்லயே போட்டிருந்தாங்க. ஏன்னா எப்ப பாரு மீட்டிங் ஏன்னா மீட்டிங் ஆளுக்கு பின்னாடி அவங்க வீடு. அப்ப நம்ம என்ன செய்வோம், பெர்மிஷனே கேட்கறதுக்கா டபான்னு போய் இன்விடேஷன் கொடுத்துட வேண்டியது. இப்படி என்னோட நச்சரிப்பு தாங்காம என்னைய பிளாக்லயே போட்டாங்க. பிளாக் லிஸ்ட்ல போட்டவங்க இன்னைக்கு பிரான்ச் டைரக்டர் ஆயிருக்காங்க. எதுக்கு நான் சொல்றேன்னா நம்ம எல்லாரும் என்ன ஒண்ணு, அவங்க போனே எடுக்க மாட்டாங்க. அவங்க வந்து பாத்தீங்கன்னா போனே எடுக்க மாட்டாங்க. அவங்க இங்க பிளாக்லயே என்ன நம்ம என்ன சொன்னாங்க, பிளாக் லிஸ்ட்ல கூட வந்து பிரான்ச் டைரக்டர் எல்லாருக்கும் ஒரு எக்ஸாம்பிள் இருக்கா இல்லையா? நிறைய பெண்கள் வந்துட்டீங்க. பெண்கள் எல்லாருமே ஒரு டவுட் இருக்கு. என்னன்னா மேடம் நீங்க சொல்றதெல்லாம் கரெக்ட்
இருக்காங்க அப்படின்னு நீங்க நினைக்கலாம். அது சர்வ நிச்சயமா இல்லவே இல்லை. சரிங்களா? யாருக்கும் முதல்ல வெற்றிதெல்லாம் போட்டு ஏம்மா நீ சாதிக்கை பொறுத்தவரை போய் சாதிச்சுக்கலாமா அப்படிலாம் அனுப்புறது இல்லை. உனக்கு இது தேவையா, உன் தோல்லைய என்னைய இருக்கு, உனக்கு இது தேவையா, இந்த வருஷத்துக்கு இந்த ஃபீல்ட்ல இத்தனை வருஷம் இருக்கிய உனக்கே இது தெரியலையா அப்படின்னு தான் நீங்க கொஞ்சம் சொல்லிட்டு இருந்தாங்க. அப்படிப்பட்ட நபருக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம கனவுல நம்ம உறுதியா இருந்தோம் அப்படின்னா அதற்கான சக்தி வந்து பாத்தீங்கன்னா இறைவன் கொடுப்பாரு. நம்ம இதுல இருந்து வேற ஒண்ணு இல்ல, பணம் தான் சம்பாத்தியம் பண்ணிட்டு வீட்டுக்கார்ட்ட போய் கொடுக்குறோம். ஏமா நான் நோ சொன்ன பிசினஸ்ல இருந்து நீ பணம் பண்ணிட்டு இருக்க, இதை ஃபுல்லா கிழிச்சு போட்டுட்டு நீ வாங்க அப்படி யாராவது சொல்லுவாங்களா? அப்ப அவங்ககிட்ட முறையான அவங்கள டென்ஷன் ஏத்தாம முறையா நம்ம வேலையை மட்டும் செய்யுங்க. நீங்க நேமிஸ்ட் கொடுங்க தொந்தரவு பண்ணாதீங்க. உங்க கடமையை நீங்க செய்யுங்க. கடவுள் நம்ம பக்கம் இருக்கிறாரு. நம்ம கனவு உண்மைன்னா நமக்காக 6 பேர் ஓடி வந்து ஜாயின் பண்ணுவாங்க. அவ்வளவுதான். சரிங்களா? இந்த வாய்ப்பு கொடுத்த அணித்தலைவர்கள் எல்லாருக்கும் மனமார்ந்த நன்றி. விஷயம் தேங்க்யூ. குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். உண்மையிலே ரொம்ப ஹாப்பியாக இருக்குது இந்த அருமையான இந்த வியாபார வாய்ப்புகளை வந்தது. ரெண்டாவது இன்னைக்கு நாங்கள் கால் எடுத்தது வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்குது. எங்களுடைய அழைப்பை ஏற்று வந்த அனைத்து அன்பர்களுக்கும் நம்மளுடைய அரைசப் சார்பாக உங்களுடைய அன்போடு உண்மையிலே நம்ம எல்லாம் நினைப்போம் இவங்க வந்து ஈஸியாக சக்ஸஸ் ஆகிட்டாங்க அப்படின்னு நினைப்போம். உண்மை அது இல்லை. நம்ம சொன்ன மாதிரி ஜாயின் பண்ணியாச்சு. ஜாயின் பண்ண பிறகு நான் வந்து ரொம்ப வந்து என்னென்னா எங்களுக்கு வந்து கட்டுப்பாடு விதிப்பேன். அப்படின்னா என்னன்னா ஒரு டைமுக்குள்ள நம்ம வீட்டுக்கு வரணும், இந்த டைமுக்குள்ள இது செய்யணும். ஏன்னா இதுக்கு முன்னாடி ஒரு நிறுவனத்துல நாங்கள் வந்து செயல்பட்டோம். அப்போ வந்து ஒரு உழைப்பு வந்து பார்த்தீங்கன்னா அந்த உழைப்புக்கெல்லாம் ஈடு இணையே கிடையாது. காரணம் என்னன்னா நம்ம அந்த நிறுவனத்துல வந்து எப்படியும் நம்ம வந்து சக்ஸஸ் ஆகிடலாம். புதுசாக ஜாயின் பண்ணோன்னே நம்ம என்ன செய்வோம், ஒரு ஸ்பீடாக ஒர்க் பண்ணுவோம் இல்லையா? அந்த மாதிரி ஒர்க் பண்ணி நிறைய லெவலுக்கு வந்தோம். ஆனால் அது வந்து கடைசியில் வழக்கமானோம் அப்படிங்கிறது வலிக்கு விழுந்த பிறகு தான் எங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிச்சு. ஸோ நிறைய பேருக்கு இந்த அனுபவம் இருக்கும். அந்த 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 அனுபவம் வந்து பார்த்தீங்கன்னா எங்களை வந்து இந்த நெட்வொர்க் துறையே வேண்டாம் அப்படின்னு சொல்லி என்ன ஒதுங்கி உட்காந்துருந்தோம். வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் வேலையை பார்க்க ஆரம்பிச்சுட்டோம். அவங்க டெய்லர் பண்ணிட்டு இருந்தாங்க. எங்களை ரெகுலராக வந்து குழந்தைகளை சார் அண்ட் ஆரோக்கிய மேடம் ரொம்ப ரெகுலராக வந்து ஃபாலோ பண்ணாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த நிறுவனத்தில் அவங்களும் ஒரு பிஸ்னஸ் பண்ணிட்டு எங்கள் கூட சேர்த்து பணியாற்றிட்டு இருந்தாங்க, பிஸ்னஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா டைமில் வந்து அவங்கள தான் வந்து நான் வந்து எக்ஸாம்பிளாக இருப்பேன். 6 மணி அப்படின்னா 5:55க்கு மீட்டிங் காலில் முதல்ல வந்து உட்காந்துருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு அற்புதமான ஒரு தலைவர். ஏன்னா எல்லா விஷயத்தையும் பெர்ஃபெக்டாக இருப்பாங்க. அவங்க வந்து அவங்க சொன்ன ஒரு காரணத்தினால மட்டும்தான் நாங்கள் இந்த வியாபாரத்திலே வந்து இணைஞ்சோம். மற்றபடி வேற யார் சொல்லியிருந்தாலும் கண்டிப்பாக இணைஞ்சிருக்க மாட்டோம். ஏன்னா அவங்களுடைய டெடிக்கேஷன், அவங்களுடைய ஒர்க்கு எல்லாமே எங்களுக்கு தெரியும். ஒரு விஷயத்துல இறங்கியிருக்காங்க. ஏன்னா நாங்கள் ஸ்ட்ரகிளாகி உட்காந்துட்டோம், வேண்டாம் போதும் நம்ம வேலையை பார்ப்போம் அப்படின்னு. அவங்களும் அதே துறையிலேருந்து வந்து இன்னொரு நம்ம அதே எங்கே விட்டோமோ அங்கேருந்து ஆரம்பிக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஆரம்பிச்சு அவங்களுடைய சக்ஸஸை ஃபுல்லாக காமிச்சிட்டே இருந்தாங்க. நான் பார்ப்போம் சார் 1 இயர் கழிச்சு வந்து 1 இயர் ஆகுது சார் அப்படின்னு கடைசியில் இருந்தாங்கன்னா 1 இயர் ஆனோடனே நம்ம என்ன செய்வோம், நிறைய பேர் மறந்து போயிடுவோம் 1 இயர் சொல்லிட்டாங்களா அப்படின்னு. அதே மாதிரி அடுத்த வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா ஜனவரி மாதம் 1ஆம் தேதி காலையில் வீட்டுக்கு ஒரு ஸ்வீட் பாக்ஸோட வந்துட்டாங்க. நம்மளால வந்து என்ன செய்ய முடியல, மறுக்க முடியல. திருப்பி சாயந்தரம் வாங்க, சாயந்தரம் வந்தாங்க. நைட்டு 9 வரைக்கும் ஆரம்பிச்சு எங்களுடைய டிஸ்கஷன் 1:30 மணி வரைக்கும் நடந்தது. அப்பவும் எங்கள் ஐடி ப்ரூஃபை நாங்கள் கொடுக்கல. நாளைக்கு சொல்லி ஒரு 4 நாள் கழிச்சு தான் திருப்பி கொடுத்தோம். கொடுத்த பிறகு என்ன செஞ்சாங்கன்னா இவங்க நம்மளுடைய அந்த வெற்றி வியாபாரத்தில் ப்ராடக்ட் யூஸராக தான் இருந்தோம். இவங்க வந்து அந்த பிஸ்னஸை எடுத்து டெடிக்கேட்டாக பண்ண வச்சாங்க. நாங்கள் வந்து என்ன செய்யணும், ஒரு விஷயங்களை எங்களுக்கு என்ன செய்யணும், ஒரு கட்டுப்பாடு கொடுத்து நீங்கள் அப்படி செய்ய வேண்டாம், இப்படி பண்ணக்கூடாது, இது பண்ண வேண்டாம், அப்படி பண்ண வேண்டாம் சொல்லிக்கிட்டே இருப்பேன். எந்த சொன்னாலும் அவங்க காதில் ஏற்றவே இல்லை. முடிவு எடுத்துட்டோம்னா என் பேச்சை நானே கேட்க மாட்டேன்னு சொல்லி என்ன ஒர்க் பண்ணுற மாதிரி அவங்க அவங்களுடைய வேலை செஞ்சுக்கிட்டே இருந்தாங்க. இது நம்மளுடைய இந்த பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அவங்க ஃபர்ஸ்ட் பிரான்ஸ் டைரக்டர் முடிச்சாங்க, சில்வர் டைரக்டர் முடிச்சாங்க, கோல்டு டைரக்டர் முடிச்ச போது தான் நான் வந்து இந்த வியாபாரத்துக்குள்ளே நான் அந்த மீட்டிங் ட்ரைனிங்குள்ள வரும்போது தான் இந்த வியாபாரத்தை பற்றி நான் முழுமையாக புரிதல் எனக்கு வந்துச்சு. காரணம் என்னன்னா ரெகுலர் மீட்டிங் ட்ரைனிங்குள்ள வரும்போது மட்டும்தான் வெஸ்டீஜ் எங்களுக்குள்ள போச்சு. அதுலயும் என்னாச்சுன்னா நம்ம வெளியில இருந்து பார்வையாளராக பார்த்துட்டு இருக்கும்போது பெரிய சக்சஸ் இல்லை, நான் அவங்களையும் பண்ண விடலை. காரணம் என்னன்னா நம்ம வந்து இதுக்கு முன்னாடி உள்ள அனுபவம், நிறைய பேருக்கு அனுபவம் இல்லாம பிசினஸ்குள்ள வந்திருப்பாங்க. நாங்க எடுத்த அனுபவம் இருந்தனால நான் ரொம்ப கேர்ஃபுல்லா வந்து என்ன செய்வேன்னா அதை வந்து கவனிச்சுக்கிட்டே இருப்பேன். எந்த விஷயம் செஞ்சாலும் போதும், இது லிமிட்டடா இருக்குன்னு சொல்லுவேன். இப்பதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த வியாபாரத்துல நம்ம அரைசப் அந்த நம்ம சார் சொன்ன அந்த சிஸ்டம் உண்டு பண்ணியிருக்காங்க. அந்த சிஸ்டத்தோட நம்ம பிளக்கின் ஆன பிறகுதான் எங்களுடைய வளர்ச்சி அதிகமா இருந்துச்சு.
வியாபாரத்தில் வந்து நம்ம பயணம் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நிறைய எங்களுக்கு வந்து சேலஞ்சஸ். நாங்கள் வீட்டிலேருந்து வெளியில் போயிடுவோம். எங்கள் 2 குழந்தைங்களும் வந்து பார்த்தீங்கன்னா திடீர்னு சாப்பாடே இருக்காது. நைட்டு சாப்பாடு வந்து எங்கே போய் சாப்பிட, வீட்டில் வந்து நாங்கள் ஏதாவது வச்சுட்டு போயிருப்போம். அவங்க சாப்பிட்டுட்டு நினைச்சோன்னா நிறைய நாள் சாப்பிடாமலே தூங்கியிருக்காங்க. ஒரு நாள் வந்து நாங்கள் வெளியில் ஃபீல்டுக்கு போயிட்டு வந்திருக்கோம். நைட்டு வரும்போது 12:30 மணி. பிள்ளைங்க கதவை பூட்டிட்டு நினைச்சிட்டாங்கன்னா படுத்துட்டாங்க. நாங்கள் வெளியிலேருந்து கதவை தொட்டு திறக்கலை. நினச்சி பாருங்க, கதவை திறக்கல, வெளியில் நிற்கிறோம். விஸ்வா எந்திரிமா, இவங்க எந்திரிமா, எந்திரிக்கவே மாட்டுக்காங்க. என்னடா செய்யன்னு பார்த்தா கடைசியில் அந்த பைப் லைனுக்கு உண்டான பைப்பு நம்ம தண்ணி குழாய் இருக்கு இல்லையா, அது வெளியில இருந்தது. இறைவனா அதை ஒரு பெரிய 1000 ரூபாய் கொடுத்துறேன், எடுத்தீங்கன்னு 2 குத்து குத்துறேன். எப்ப சும்மா இப்ப எழுப்பாதப்பா அப்படின்னா தூக்கத்துல திருப்பி 2 குத்து குத்துறேன். ரொம்ப குத்துனா பிள்ளைக்கு வலிச்சிருமா அப்படின்னு சொல்லிட்டு எழுதிஞ்சோம். கொஞ்சம் அது வழியா கொஞ்சோண்டு தண்ணியை ஊற்றி விட்டோம். என்னப்பா தண்ணி, இதெல்லாம் நடந்ததுங்க. இது நம்ம சிரிக்கிறோம், ஆனா அன்னைக்கு உள்ள சூழ்நிலைக்கு நிறைய விஷயங்களை தாண்டி தான் நாங்கள் வந்து சக்சஸ் ஆகிருக்கோம். வெளியில வந்து நிறைய பேர் வந்து உங்களுக்கு லக்கும்பாங்க. அதுக்கு பின்னாடி பெரிய ஒர்க் இருந்திருக்குங்க. அந்த ஒர்க் மூலமா தான் வந்து பாத்தீங்கன்னா நாங்கள் வந்து இன்னைக்கு சக்சஸ் ஆயிருக்கோம். இன்னைக்கு வந்து இவ்வளவு பெரிய நம்ம ஒரு கனவு கார் அச்சீவ் பண்றது வந்து சாதாரண விஷயம் இல்லை. இந்த கனவு கார் என்ன கார் இருந்தது, எங்களுக்கு இந்த கலரே தான் வேணும் அப்படின்னு கம்பெனிலே இல்லைன்னாங்க. ஸ்டாக் இல்லை, கம்பெனிலே இல்லை, வேற 2 கலர் சூஸ் பண்ணுங்க. நாங்கள் எங்களுக்கு அந்த கலர் தான் வேணும், அது வரும், கண்டிப்பாக வரும். அடுத்த நம்ம சார் வந்து எப்படியாவது உங்களுக்கு ஏற்பாடு பண்ணுறேன்னு சொல்லி வைரமணி என்ன வந்து ரொம்ப இதில் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணி அந்த கலர் அதே காரை வந்து டெல்லியிலேருந்து காரை வர வச்சாங்க. ஸோ நம்ம அந்த ப்ளூ கலரே தான் வேணும் அப்படின்னு சொல்லி அந்த ப்ளூ கலர் எடுத்தோம். உண்மையிலே அது ஒரு பெரிய ஒரு விஷயம். இன்னைக்கு வந்து நம்ம எல்லாரும் யோசனை பண்ணிட்டு இருக்கோம், பண்ணணுமா வேண்டாமா, முடியுமா முடியாதா, நடக்குமா நடக்க, எந்த யோசனையும் பண்ணாதீங்க, எந்த ஆராய்ச்சியும் பண்ணாதீங்க. எல்லா ஆராய்ச்சியும் பண்ணிட்டு தான் நாங்கள் இங்கே வந்து வந்திருக்கோம். நீங்கள் உங்களை கூட்டு வந்தவங்கள முதல்ல அவங்கள நம்புங்க. அவங்க என்ன சொல்றாங்களோ கேளுங்க, அவங்க அப்ளைன் என்ன சொல்றாங்க கேளுங்க. எங்களுடைய சக்சஸ்க்கு எங்களோட அப்ளைன் என்ன சொல்றாங்களோ அதை அப்படியே கேட்டோம், நாங்கள் வந்து சக்சஸ் ஆனோம். இதுதான் பாருங்க, அப்ளைன் என்ன சொல்றாங்களோ அதை அப்படியே கேளுங்க. ஆர்கியூமெண்ட் அவங்களோட கிளாஸ்லேயே கேட்கறீங்க. ஆனால் ஆல்ரெடி அவங்க வந்து நிறைய விஷயங்கள்ல தாண்டி பயணம் பண்ணி அனுபவம் எடுத்து வந்திருக்காங்க. நம்ம அனுபவசாலி கூட தான் பயணம் பண்றோம். அந்த வகையில நமக்கு ரொம்ப சூப்பரா வந்து நமக்கு வந்து வழி நடத்திக்கூடிய நம்முடைய கிரேட் மென்டர் திரு பவுல்ராஜ் சார் அவங்களுக்கும் அஸ்மிதா மேடம் தெரிவிச்சுக்கணும். ஏன்னா அவங்க தான் சொல்லுவாங்க, இதுக்கு முன்னாடி உள்ள நிறுவனத்துல ஒன்லி லேர்னிங் மட்டும்தான் சார், இங்க வந்து பாத்தீங்கன்னா ஏர்னிங் இருக்குன்னு ஒரு வார்த்தை என்கிட்ட முன்னாடி சொன்னாங்க. அது உண்மையிலே ரியலா வந்து உண்மைதான். நிறைய நிறுவனங்கள்ல வந்து நம்ம அந்த லேர்னிங் மட்டும்தான் கொடுப்பாங்க, தவிர நம்மளால ஏர்ன் பண்ண முடியாது. ஸோ இந்த வியாபார வாய்ப்பை எடுத்தது மட்டும்தான் நமக்கு வந்து பணம் கிடைத்திருக்கு, நமக்கு தேவையான கார் கிடைத்திருக்கு. அடுத்து ஆரோக்கியம், அதாவது நம்மளுடைய அலைசர் 7 டீம் வந்து பாத்தீங்கன்னா ஒன்லி வந்து பிஸ்னஸ் மட்டும் பண்றது இல்லைங்க. ஃபர்ஸ்ட் மணி மேனேஜ்மெண்ட், டைம் மேனேஜ்மெண்ட் சொல்லி கொடுக்குறாங்க. நம்மளுடைய ஆரோக்கியம் எப்படி இருக்குங்கிறத சொல்லி கொடுத்துருக்காங்க. ஒரு ஆள்கிட்ட எப்படி பேசணும், எப்படி பேசக்கூடாதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அது போக நிறைய விஷயங்கள், நம்ம வாழ்க்கையை பற்றிய விஷயங்கள், ட்ரீம்னா என்ன, இன்னைக்கு வெளியில ட்ரீம்னா என்னன்னே தெரியாம இருக்காங்க. பாசிட்டிவா எப்படி நம்ம திங்க் பண்ணணும், பாசிட்டிவா நம்ம எப்படி எல்லா விஷயத்தையும் சொல்லி கொடுத்துருக்கக்கூடிய நம்மளுடைய அலைசர் 7 நம்மளுடைய டீமுக்கு எல்லாம் நல்ல ஒரு பாராட்டு கொடுத்துருங்க. உண்மையிலே நீங்க எல்லாரும் வந்து இந்த நிகழ்ச்சிக்கு வந்த எல்லாருமே உண்மையிலே கடவுளுடைய ஆசீர்வாதம் இருந்தா மட்டும்தான் இந்த இடத்துக்குள்ளே வர முடியும். நீங்க வந்த எல்லாரும் ஒரு நல்ல ஒரு முடிவுங்க, உங்களை கூட்டு வந்தவங்களை நம்புங்க. விஷ் யூ வெல். தேங்க்யூ. நன்றி. அனைவருக்கும் வணக்கம். என் பேரு வானவமலை. நான் ரோஸ்மேரி ஸ்கூல்ல 11th ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருக்கேன். அண்ட் இன்னைக்கு எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு. எங்க அப்பா அம்மா வந்து வெஸ்டின் நிறுவனம் மூலமா வந்து கார் அச்சீவ் பண்ணியிருக்காங்க. அதுக்கு வெஸ்டின் நிறுவனத்துக்கு மனமார்ந்த நன்றிகள் நான் சொல்லிக்கிறேன். பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண புதுசுல எவ்வளவு பேர் வந்து எவ்வளவு ரிஜெக்ஷன்ஸ், எவ்வளவு அசிங்க அவமானம் அதெல்லாம் கடந்து இன்னைக்கு இந்த ஸ்டேஜ்ல ஏறி நிக்காங்கன்னா எங்க அப்பா அம்மாவோட உழைப்பு, ஹார்ட் ஒர்க்கு தாங்க அதுக்கு காரணம். அதோட எங்க அம்மாவோட வந்து அதிகமா வந்து டிவி பார்த்தோம், மத்தவங்கள மாதிரி போன் பார்த்தோம் பார்த்தது இல்ல. அதிகமா புக்கை படிச்சோ ஏதோ ஒரு விஷயத்தை எழுதியோ தான் நான் பார்த்திருக்கேன். மத்தவங்கள மாதிரி எழுதிட்டு அக்காட்டையும் பக்கத்துட்டு ஆண்டிட்டும், ஏக்கா இன்னைக்கு உங்க வீட்டுல என்ன குழம்பு, உங்க மாமியார் உங்களுக்கு என்ன கொடுத்தாங்க அப்படின்லாம் கேட்க எங்க அம்மாவுக்கு டைம் கிடையாது. ஏன்னா அவங்க ஒரு பரம்பரை கோடீஸ்வரர்களை உருவாக்கக்கூடிய ஒரு வாய்ப்புல தீவிரமா முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதனால நீ வந்தவங்க தான் சொல்றேன், உங்களை கூட்டு வந்தவங்க கேளுங்க, இந்த வியாபாரத்தை பத்தி டீடைல்ஸ் கேளுங்க, அவங்க கூட சேர்ந்து முயற்சி பண்ணுங்க. உங்களுக்கு இந்த மேடை சொந்தம் என கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.
வருங்கால டபுள் யூனிவர்சிட்டி கராத்தேல பிளாக் பெல்ட் அதெல்லாம் விட வெஸ்டர்ன் பெல்ட் தான் ரொம்ப பெருசு. அதனால நல்லா படிங்க. கண்டிப்பா கண்டிப்பா படிச்சுட்டு இருக்கும்போதே காலேஜ் ஜாயின் பண்ண உடனே வெஸ்டர்ன்ல ஐடியா போடுங்க. காலேஜ் முடிக்கும் போது பிரின்சிபலோட தாண்டி கண்டிப்பா அவர் பேசுறது ஆரம்பத்துல நீங்க பாத்துப்பீங்க. சோ இப்போ நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் கம்பெனி ப்ரொஃபைல ஸ்டார்ட் பண்ணது அவர்தான். அவர் அடிச்சு முடிச்சிட்டாரு. அவர் எல்லாத்தையும் முடிச்சிட்டாரு. சோ வெஸ்டேஜ் குடும்பம் எப்படி குழந்தைகளை வளர்த்துட்டு இருக்குன்னு பாத்தீங்களா? தலைமுறைக்காக தான் நம்ம வாழ்றோம். அந்த தலைமுறையை எப்படி இருக்குன்னு ஸோ இதுதான் வெஸ்டேஜ். அதுதான் நம்மளோட அரசு வெற்றியோட பவர். ஸோ அவங்களுடைய வாழ்க்கை பாதையில் இன்னைக்கு நடந்தது எல்லாமே சொல்லிட்டாங்க. அவங்க வாழ்க்கை பாதை மாறும்போது நம்ம வாழ்க்கை பாதையும் மாறும். So thank you, Mr. Sabar ma'am and Subhaya sir and young energetic leaders. Thank you, sir.